வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 20 and 21 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கும் 2 எபிசோட் தான். செம்மையான ஒரு இடத்துல நேற்று முடிஞ்சது. 18 எபிசோடாக தச்சன் மகாராஜாவை தொல்லையை தாங்க முடியலை அப்படின்னு நேற்று நம்ம சந்திரனையே கல்லாக கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டாரா. பிளானட்ஸ் எல்லாம் ஆடி போச்சு. உலகத்துக்கு ஒன்றுனா சிவன் கொந்தளிச்சிடாரு. பெரிய அந்த கைலாய மலையிலே பெரிய உருவமாக வசந்துட்டாரு. என்னன்னு இன்னைக்கு தச்சனை போட்டு தள்ளுறேன் சார். அவன் அசிங்கப்படுத்தினா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உலகத்துக்கு மேலே கை வச்சிட்டான்ல, அவனை போட்டு தள்ளுறேன்னு கோவப்பட்டுட்டேன். அதோட எபிசோட் நிற்கிது. ஸோ இன்னைக்கு அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு 16+13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல நம்ம சிவன் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. ருத்ர ரூபத்துக்கு போய் நிக்கிறாரு. இன்னைக்கு அந்த தச்சனுக்கு என் கையால தான் சாவுன்ற ரேஞ்சுக்கு அவரோட கோபம் ருத்ர தாண்டவத்துல போய் முடியுது. அதே சமயம் இதையெல்லாம் பார்த்து பயந்து போற நம்ம நாரதரோ ஏற்கனவே சந்திரன் இல்லாததுனால, ஒரு கிரகமே திடீர்னு காணாம போனதுனால, நவகிரகத்துல ஒரு கிரகமே திடீர்னு காணாம போனதுனால, கல்லாக போறதுனால உலகம் ஒரு பக்கம் பிரளயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இப்போ ருத்ர ரூபத்துக்கு நம்ம சிவன் வந்து நிக்கிறாரு. இவர் ருத்ர தாண்டவ ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா உலகங்களும் அழிஞ்சு போயிடும். சிவனோட இந்த ருத்ரத்தை தணிக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம நாரதர் முழிக்கிறார். அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நாராயணா நாராயணான்னு சொல்லுவோமே, அந்த நாராயணன் கிட்டயே போய் நாம வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு போறாரு. அங்க போய் நம்ம நாராயணன் கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டு பக்கத்துல லட்சுமி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த மாதிரி சிவன் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறாரு. அவர் ருத்ர தாண்டவ ஆடினார்னா இந்த உலகம் தாங்காது சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவரோட இந்த ருத்ரத்தை, அவரோட இந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ், ஒரு வழி இருந்தது. ஆனா அந்த வழி இனிமே வேலை செய்யுமா தான் தெரியல அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம நாரதர் விசாரிச்சா, இந்த 3 கடவுள் இருக்காங்க இல்லையா, பிரம்மா, சிவன், விஷ்ணு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கோவத்தோட உச்சியில போய் நிக்கும் போது மீதி 2 கடவுளும் சேர்ந்து அந்த 3வது கடவுளை பூஜை பண்ணி வேண்டி கும்பிட்டுக்கிட்டா அவங்களோட ருத்ரம் ரௌத்ரம் குறையுமா. இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த வகையில இப்போ நம்ம சிவன் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறதுனால சிவனை நம்ம விஷ்ணுவும் பிரம்மாவும் போய் உட்கார்ந்து அவரை பூஜை பண்ணுனாங்க அப்படின்னா அந்த பூஜையோட விளைவா, அதுவும் யாரு 2 அதோட விளைவா, அந்த பூஜையோட விளைவா சிவனோட அந்த ரௌத்ரம் குறைஞ்சு ருத்ர உருவத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மானிட ரூபத்துக்கு அவர் மாற வாய்ப்புண்டு. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா வந்து நிக்குது, நம்ம தச்சன் சும்மா இல்லையே, அவர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாப்ல இல்ல, சிவனை இனி யாரும் பூஜை செய்யக்கூடாது, சிவன் இறைங்கிற பதவியை பறிக்கிறதா சொல்லிட்டு சபிச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் யார்கிட்ட இருந்து வாங்கின வரம், பிரம்மதேவர் கிட்ட இருந்து வாங்கின வரத்தை வச்சு சாபம் கொடுத்திருக்கிறார். சோ அந்த சாபத்தை மதிக்க வேண்டியது கடவுளான இவங்களோட கடமை. அதனால இப்ப எங்களால எதுவும் செய்ய முடியாது, சிவனை எங்களால அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்ணு கைய விரிச்சாரு. நாரதர், ஐயோ நீங்களே இப்படி சொன்னா எப்படி, அப்புறம் உலகம் அழிஞ்சு போயிடும், உலகத்தை காக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், யோசிங்க. எதுவும் இல்ல, உங்க லீலைகள்ல ஏதாவது ஒரு லீலையை அவுத்து விடுங்க, திருவிளையாடல் நடத்துங்க, அப்படி இப்படி கெஞ்சி கேட்க லட்சுமியும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, எஸ் அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம விஷ்ணு. அந்த பக்கம் நம்ம நந்தி சிவனோட கால்ல விழுந்து, பிரபு சொன்னா கேளுங்க, தயவு செய்து அந்த ருத்ர ரூபத்துல இருந்து இறங்கி வாங்க, உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம், சிவன் காதுல அது விழவே இல்லை. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தச்சனோட நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்காங்க சதிதேவி. திடீர்னு அவங்களுக்கு தாகம் அப்படியே தவிக்குது, தொண்டை அப்படியே வறண்டு போகுது. அவங்களையும் அறியாம அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் உருவாகுது. ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை நான் உணர்றேன், ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அதற்கான காரணம் என்னன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பு நடக்குதுங்கிறத மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா சபையில எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்திரன் அப்படியே கல்லாயிட்டே இருக்க. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அது என் மருமகனா இருந்தா கூட அவனுக்கு கருணை கிடையாது, தண்டனை நிச்சயம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சும்மா கௌரவத்தோட திமிரா பேசிக்கிட்டு இருக்காப்ல நம்ம தச்சன். கரெக்டா அங்க சந்திரலோகத்துல இருந்து சந்திரனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. தான் மகனை இந்த மாதிரி உடம்புல அசைவே இல்லாம படுத்து கிடக்கிறத பார்த்து, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் என் பிள்ளைக்கு அப்படின்னு மாரல் அடிச்சு அழுகுறாங்க. பையனை எந்திரின்னு சொல்றாங்க, பட் எந்திரிக்கல. என்ன ஏது, உங்களை நம்பிதானே இந்த அரண்மனைக்கு விட்டேன், உங்க மருமக பிள்ளை ஏன் இப்படி படுத்து கிடக்காரு, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு நம்ம தச்சேன், ஆமா உங்க புள்ள புருஷனோட அந்த கடமையில இருந்து தவறிட்டாரு, 2 பொண்டாட்டிகளையும் சரிசமமா நடத்தி இருக்கணும், அதுல ஒரு பொண்டாட்டியான என் பொண்ணு ரேவதிய அவன்
விரும்பவே இல்லை. அவளுக்கு பொண்டாட்டிங்கிற அந்த அந்தஸ்தையும் கொடுக்கவும் இல்லை. நான் சொல்லியும் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் சபிச்சிட்டேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை தகும் சரியே அப்படின்னு வாதாடுறாரு நம்ம தச்சன். பட் அதையும் தாண்டி பெத்த மனசு இல்லையா, கொஞ்சம் வயிற்றுச்சல் படத்தான செய்வாங்க. வயிறெறிஞ்சு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்க முடியாம நம்ம தச்சன் அங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காப்ல. ஐயோ என் புள்ள போறானே, என் புள்ள சாக போறானே, கல்லாக போறானே, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு அம்மா பெத்த மனசு அப்படியே அழுதுகிட்டு இருக்க அங்க நம்ம காசிப முனி வரார். அவர் வந்து சந்திரரை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு, அந்த வழி ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன வழி? எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா இவங்களும் சொல்ல, சிவமந்திரம்னு ஒண்ணு இருக்கான். மகாவிருத்திய ஜெயமந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. மகாவிருத்திய ஜெய மந்திரம். அது சிவமந்திரம்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. மார்க்கண்டேய ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சாவு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. யமன் பக்கத்திலேயே வந்துட்டு இவரோட உசுரை பறிக்க போற சமயம் அந்த மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காக சிவனே வந்து மார்க்கண்டேயன் கிட்ட அந்த சிவமந்திரத்தை எடுத்து சொல்லி அந்த மந்திரத்தின் மூலமா சாவுல இருந்து அவருக்கு அமரர் ஆயிட்டாப்ல அந்த மனுஷன், அந்த மார்க்கண்டேய. இப்ப வரைக்கும் அவருக்கு சாவு இல்ல. சோ அவர்கிட்ட போய் நாம அந்த மந்திரத்தை கேட்போம். அந்த மந்திரத்தின் வலிமையை பயன்படுத்தி சந்திரனை காப்பாத்த சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி காசிப ரிஷி தன்னோட ஐடியாவை எடுத்து சொல்ல, ஐடியா நல்லா இருக்கே, உடனே புறப்படுவோம் சொல்லிட்டு காசிப ரிஷியும் சந்திரனோட அப்பாவும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் நம்ம சதிதேவி ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி வெளியில வர முடியாம அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. வந்து தான் புள்ளைய பார்த்து, ஏண்டி இப்படி பிறந்த, என் வயித்துல ஏண்டி வந்து பிறந்த அப்படின்னு சதியை திட்டுறாங்க. என்னாச்சுமா, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, உன்னால தாண்டி எல்லா தப்புகளும் இங்க நடக்குது. என் மருமகன் இப்போ கல்லாயிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான், சந்திரன் சாக போறான், கல்லாக கடவாயின்னு என் புருஷன் சபிச்சிட்டாப்ல அப்படின்னு அந்த மேட்டரை சொல்லி, அது மட்டும் இல்லாம பொதுவா தட்சனை பாக்குறதுக்கே சந்திரன் பயப்படுவானா. அப்படி இருக்க இன்னைக்கு சந்திரனை ரேவதியையும் நீ காதலிக்கணும், ரேவதியையும் ஒரு பொண்டாட்டியா நடத்தணும் அப்படின்னு தட்சன் உத்தரவு கொடுத்தோம். அந்த உத்தரவுக்கு கீழ்படியல சந்திரன். அவனுக்கு அந்த தெனாவட்டான அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? ஒன்ன பார்த்து வந்தது. ஒரு பொம்பளை பிள்ளையவே அடக்க முடியாத அந்த தட்சனா தன்னை எதுவும் பண்ணிட போறான் அப்படின்னு அந்த குருட்டுத்தனமான தைரியத்தை சந்திரனுக்கு கொடுத்தது. ஒன்ன பார்த்து தேவையில்லாத அந்த தைரியத்தை அவன் வளர்த்துக்கிட்டு பேசக்கூடாததை பேசி முடியாதுன்னு சொல்லி இப்ப கல்லாகிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பொண்ண நம்ம சதிதேவிய திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல எப்பேற்பட்ட ஒரு பொண்ணை நம்ம பெத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சதியை நினைச்சு இவங்க பெருமைப்பட்டாங்களா. ஆனா இப்போ சதியை நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தை நம்ம வயித்துல பிறந்திருக்கவே வேண்டாமே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஏற்கனவே நொந்து போன நம்ம சதிக்கு இது இன்னும் பயங்கர நொச்சலா இருக்கு. எனவே சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம சதி உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சிவனை கூப்பிடவே மாட்டேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைராக்கியமா இருந்தாங்க. பட் இப்போ வேற வழி இல்ல. தான் அக்காலோட ரெண்டு அக்காவோட புருஷன் இல்லையா, அவரோட வாழ்க்கையை காப்பாத்தணும், சந்திரனை காப்பாத்தணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடவே மாட்டேன்னு சொன்ன நம்ம சிவனை இப்ப இவங்க கூப்பிடுறாங்க. சிவா வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க கூப்பிடுற அந்த சத்தம் அந்த பக்கத்துல சிவனோட காதுல அது விழுகணுமே, அவர்தான் ருத்ர ரூபத்துல இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கத்துல வைகுண்டத்துல பார்த்தா நம்ம பிரம்மதேவரும் அங்க வந்துடுறாரு. வந்து சிவனோட அந்த ருத்ர ரூபத்துல இருந்து அவரோட ரௌத்திரத்துல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அதே ஐடியா தான் சொல்றாரு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வணங்கினா சிவனோட அந்த ரௌத்திரம் குறையுமே, ருத்ர தாண்டவத்துல இருந்து அவர் இறங்கி வருவாரே அப்படின்னு பேசினா, இல்ல இல்ல அதான் உங்க புள்ள தட்சன் சிவனுக்கு பூஜை இல்லைன்னு சொல்லி சபிச்சிட்டாப்லயே, அதனால நாம அவரை பூஜை பண்ண முடியாது, பூஜை பண்ணாலும் அது பலிக்காது அப்படின்னு நம்ம விஷ்ணு சொன்னாரு. அப்பதான் நம்ம நாரதர், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்க, உங்க லீலையை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு இன்னொரு ஐடியா சொல்றாப்ல. ஒரு மார்க்கம் உண்டு. அது என்ன அப்படின்னா, தட்சன் சிவனை சபிக்கும் போது, சாபம் விடும்போது சிவனோட ஒரு பாதி தான் அங்க இருந்தது. சிவனோட மறுபாதி யாரு? நம்ம சதிதேவி. அவங்க அரண்மனையில இருந்தாங்க. சோ சாபம் சிவனோட முழு உருவத்துல பாதி உருவத்துக்கு தான் விழுந்திருக்கு. சிவனோட மீதி பாதியான சதி இன்னும் பூலோகத்துல எந்த சாபமும் இல்லாம நல்லபடியா தான் இருக்கு. நாம என்ன பண்ணணும், சிவனோட சபிக்கப்படாத நம்ம சதி இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி நாம பூஜை பண்ணணும், சதியை நாம வழிபடணும். சதியை நம்ம வழிபட 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 சிவனோட ரௌத்திரம் ருத்ரம் குறையும் அப்படின்னு நம்ம விஷ்ணு ஒரு அருமையான ஐடியா கொடுக்கிறாரு. எஸ், அவர் சொன்னது சரிதான். ஒரு முழுமையடைந்த ஒரு ரூபம். சிவம் அப்படின்றதுக்குள்ள சிவனும் வந்துடுறாரு, சக்தியும் வந்துடுறாங்க. ஆனா சாபத்தை நம்ம தட்சன் அழிக்கும் போது சிவனோட ஒரு பாதியா இருந்தது. உலக நன்மைக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பே சிவனோட உடம்புல இருந்து சக்தி அப்படியே பிரிஞ்சு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஜீவராசிகள்லயும் பெண்பால்னு ஒரு உயிரினமே உருவாச்சு, ஒரு இனமே உருவாச்சு. அந்த கதையெல்லாம் நம்ம பழைய எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இப்போ எல்லா இனத்திலையும் போதுமான அளவு ஆண்பால் பெண்பால்னு இருக்கிறதுனால இதுக்கப்புறமும் சதிதேவி தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, சிவனும் அந்த பக்கத்துல தனிமையில ஒரு முரட்டு சிங்கிளா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம விஷ்ணுவும் பிரம்மதேவரும் இப்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பிரிஞ்சிருந்தது இன்னைக்கு நல்லதா போச்சு. சிவனோட இந்த ருத்ர ரூபத்திலிருந்து அவரை
வழிக்கு கொண்டு வர சபிக்கப்படாத நம்ம சதியை போய் நம்ம பார்க்கணும், அவங்களை வணங்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் அப்படின்னு விஷ்ணு சொல்லிடுறாரு. ஆனா இங்க நம்ம விஷ்ணுக்கு இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஷ்ணுவோட பரம பக்தர், ஒரு வெறி பிடிச்ச பக்தர் அப்படின்னா அது யாரு? நம்ம தச்சன் தான். சோ என்னோட பரம பக்தனை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு சாதகமா தான் நான் ஏதாவது செய்வேன்னு வேற சொல்லிடுறாரு. இது என்னடா வம்பா போச்சு? தச்சனுக்கு ஆதரவா விஷ்ணு இருக்கும்போது அப்போ சிவனை ருத்ர ரூபத்துல இருந்து இறக்குறது யாரு அப்படின்னு தெரியாம நாரதருக்கு ஒரு குழப்பம். போற போக்குல இப்படி ஒரு பிட்ட போட்டு போயிட்டாப்லயே, என்ன பண்ணு தெரியாம நாரதர் முழிக்கிறார். விஷ்ணுவும் அங்க மறைஞ்சு இந்த பக்கம் நம்ம தச்சனின் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். இவனுக்கு ரொம்பவே விருப்பப்பட்ட தெய்வத்தை பார்த்ததும் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பேன், வேண்டாமே நீங்க என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாப்ல. என் மனதுக்கு பிடித்த தச்சா, என் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான், நீ எது பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா கொஞ்சம் நீ யோசிச்சிருக்கலாம், நீ உன்னோட மருமக பிள்ளைய மட்டும் தண்டிச்சிருந்தா பரவாயில்ல, நவ கிரகத்துல ஒரு கிரகத்தையே நீ இப்போ கல்லாக கடவாயின்னு சபிச்சிருக்கிற, இப்போ அதனால பிரளயமே ஏற்படுற மாதிரி இருக்கு, இந்த நிலைமையை நீ எப்படி சரி செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். அப்படியே இங்க கட் பண்ணிட்டு போன சீன்ல ஒரு பாயிண்ட் விட்டுவிட்டேன், அந்த பாயிண்ட சொல்றேன். இப்போ பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சேர்ந்து சதியை வழிபடணும், பூஜை செய்யணும், கும்பிடணும். ஆனா சதி இப்ப எங்க இருக்காங்க? தச்சனோட அந்த நெருப்பு வளையத்துல, அத தச்ச ரேகைன்னு சொல்றாங்க, அந்த தச்ச ரேகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் அந்த ரேகைக்குள்ள போகவும் முடியாது, தச்சனோட விருப்பம் இல்லாம உள்ள இருக்கிற சதி வெளியில வரவும் முடியாது. அப்படி இருக்க சதியை எப்படி இந்த ரெண்டு தெய்வமும் கும்பிட முடியும்? இப்படி ஒரு சிக்கலும் ஒரு அக்கனாவும் இருக்கு. ரைட், கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரோம். விஷ்ணுவை பார்த்ததும் நம்ம தச்ச வணக்கத்தை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். இந்த மாதிரி நீ மருமக பிள்ளைய தண்டிச்சிருக்கிற, பரவாயில்ல, ஆனா கிரகத்தை நீ தண்டிச்சிருக்க கூடாது. இப்ப நவகிரகத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா உலகமே அந்த சீர்ஹோட்ல இல்லாம கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கு, அதுக்காக நீ என்ன பண்ணணும், இன்னொரு புது கிரகத்தையே நீ உருவாக்கணும், சந்திரனோட இடத்துல வேற ஒரு சந்திரனை உட்கார வைக்கணும், ஒரு கிரகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கிரகத்தை உருவாக்குறதுக்கான அந்த மார்க்கம் எனக்கு தெரியாதே அப்படின்னு தச்சன் சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரகசியத்தையும் சொல்றாரு. அதுல 32 அம்சங்களும் பொருந்திய ஒரு கன்னிகை கங்கை நதி மணல் எடுத்து, அந்த மணலை கொண்டு சில மந்திரங்கள் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், அந்த மந்திரங்களையும் அந்த மணலையும் மிக்ஸ் பண்ணி நீ அப்படியே அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை உருவாக்கணும், அந்த கிரகத்தை நீ உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டேன்னா உலகமும் பிரச்சனை இல்லாம இருக்கும், பிரளயம் ஏற்படாது அப்படின்னு ஐடியா கொடுக்க, ஆண்டவா என் பேரை காப்பாத்துறதுக்காக எனக்காக வந்தீங்களே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம தச்சனும் வணக்கத்தை போட்டு அப்படி இன்னொரு கிரகத்தை உருவாக்குறதுக்கான அந்த வேலையில ஈடுபடுகிறார். விறுவிறுன்னு வராரு. எங்க வராருன்னு பாருங்க, நேரா நம்ம சதிதேவி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. அவர் பார்த்தா கையில ஒரு குண்டல மாதிரி ஒன்னத்தை ஏந்திக்கிட்டு மந்திரிச்ச தண்ணி வச்சிருக்காப்ல, அந்த தண்ணி எடுத்து அப்படியே தொளிச்சு விடுறாரு. தொளிச்சு விட்டு சுத்தி சதிதேவியை சுத்தி அவர் போட்டிருந்த அந்த நெருப்பு வளையத்தை, அந்த தச்ச ரேகையை இவரே அழிக்கிறார். ஒரு அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சதிதேவி உள்ள இருந்து வெளியில வராங்க. என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க, உங்க பொண்ணை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க, மன்னிப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை, ஆனா உலக நன்மைக்காக இவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 32 அம்சங்களும் பொருந்திய ஒரு கன்னிகை இப்ப எனக்கு நதிக்கு போய் மண் எடுத்து வந்து கொடுக்கணும், அந்த மண்ணை வச்சுதான் என்னால சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு புது கிரகத்தையே உருவாக்க முடியும். இந்த உலகத்திலேயே 32 அம்சங்களும் பொருந்திய ஒரே கன்னிகை என் பொண்ணு சதி மட்டும்தான், அதனால உலக நன்மைக்காக சதியை இப்ப நான் வெளியில விடுறேன், ஆனா மறுபடியும் அவ வந்ததும் தச்சரேகைக்குள்ள அவளை அடக்கத்தான் செய்வேங்கிறத கட்டண்டிட்டா சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட சேர்த்து இவளை அனுப்பி வைக்கிறார். போய் நதியில இவ கையால மண் எடுத்துட்டு வர சொல்லுங்க, இவளை சேஃபா கொண்டு வந்து இதே ரூமுக்குள்ள தள்ளிட்டு இவளுக்கு பாதுகாப்பா வெளியில நிக்கணும்னு வேற உத்தரவு போட்டிருக்கிறார். இந்த பக்கம் சந்திரனோட பொண்டாட்டிய 2 பேருக்கு ஷாக்கு. சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா, சந்திர கிரகத்துக்கு பதிலா வேற ஒரு கிரகத்தையே உருவாக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு ஷாக்காராங்க, அழுகுறாங்க. என்ன பண்ண முடியும், இப்பேற்பட்ட ஒரு தகப்பன் கிட்ட இவங்களால பேசி சமாளிக்க முடியுமா, இல்ல புரிய வைக்கத்தான் முடியுமா? முடியாது. ஆனா இவ்வளவு கொடூரமா இருக்கிற இந்த தகப்பன் கிட்ட சந்திரனோட பாடி இருக்க வேண்டாம் சொல்லிட்டு பாடியை எடுத்து வேற இடத்துக்கு கூட்டு போயிடலாம். இன்னொரு இடத்துக்கு பாடி போயாச்சு. அங்க வச்சுதான் சந்திரனோட அப்பா அம்மா பொண்டாட்டிமாருங்க எல்லா பேரும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுதான் ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு நம்ம காசிபரிசி, மார்க்கண்டேய முனியை போய் பார்க்கலாம்னு. சோ அதுக்காக காசிபரிசியும் நம்ம சந்திரனோட அப்பாவும் அந்த பக்கமும் இப்ப போயாச்சு. அவர் ஏதோ ஒரு குகையில வாழ்றாராம், அவரை தேடி இவங்க போயாச்சு. அதுக்குள்ள இங்க நம்ம சந்திரனோட பாடியில கால் அப்படியே கல்லாக ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஒரு வழியா மார்க்கண்டேய முனியை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டதும் மார்க்கண்டேய முனி கோவப்படுறாரு. யாருக்காக உதவி கேட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் தினம் தினம் வழிபடுகிற அந்த சிவனை தன்னோட முதல் எதிரியா பார்க்கிற அந்த தச்சனோட மருமகனுக்கா என்னோட உதவி செய்ய மாட்டேன் அப்படின்றாப்ல. அதை கேட்ட நம்ம காசிபரிசி, ஐயா கோவப்படாதீங்க, சந்திரன் தச்சனோட மருமகனா பாக்காதீங்க, அதே சந்திரனை இதோ இருக்காரு, இவரும் நம்மள மாதிரி ஒரு முனிதான், ஒரு ரிஷி தான், இவரோட பையனா பாருங்க, இவருக்காக பாருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த தச்சன் தான் சபிச்சதே சந்திரனை. சோ தச்சனுக்கும் சந்திரனுக்கும் ஆகல. சோ அப்படி இருக்க சந்திரனோட மருமகன் சொல்லி அவருக்கு உதவி செய்யாம இருக்கிறது சரியா படல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. உங்களால மட்டும்தான்
இப்ப சந்திரரை காப்பாத்த முடியும், உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதே சமயம் அங்க நம்ம ததீசி குருநாதர் இருக்காருல்ல, அவரும் வந்துடுறாரு. அவர் பங்குக்கு ஆமா இவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணும், சந்திரனும் ஒரு சிவபக்தர் தான், அவருக்கு நீங்க உதவி செய்யறதுல தப்பு இல்ல, உதவி செய்யுங்க அப்படின்னு ததீசியும் வந்து ஹெல்ப் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம இயற்கை பயங்கரமா சீற்றமடைந்து இருக்கிறது, கடல் கொந்தளிப்புடன் இருக்கிறது, மழை வெடித்துக் கொண்டிருக்கிறது, உலக நன்மைக்காக சந்திரன் நீங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ததீசி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் அந்த ருத்ர ரூபத்துல தான் இருக்காரு. இப்ப இவங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டு பிரச்சனை. ஒரு பக்கம் சிவனோட ருத்ர ரூபத்துல இருந்து அவரை இறக்கணும், இன்னொரு பக்கம் சந்திரனை காப்பாத்தணும். சிவனோட ருத்ர ரூபத்துல இருந்து அவரை இறக்குற வேலையை எப்படியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க, செஞ்சிருவாங்க. இன்னொரு சிக்கலும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிக்கலை எடுத்து சொல்றாரு. இப்போ அது என்ன சிக்கல் அப்படின்னா, சந்திரரை காப்பாத்துறதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க இல்லையா, அந்த மந்திரம் சிவ மந்திரம், சிவனை நோக்கி சிவனை வழிபடக்கூடிய அந்த மந்திரம். ஆனா சிவனுக்கு தான் வழிபாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தச்சன் சபிச்சிருக்கானே, அப்படி சபிக்கப்பட்ட நிலைமையில இந்த மந்திரம் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. ஆமல்ல, சிவ மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது சிவனை வேண்டித்தான் ஆகணும். ஆனா சிவனுக்கு வேண்டுதல் கிடையாது அப்படின்னு சாபம் இருக்க அந்த வேண்டுதல் அப்ப பலிக்காது. அப்ப சிவ மந்திரம் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. இப்ப சந்திரனை எப்படி காப்பாத்துறது? அப்ப மார்க்கண்டேயராலேயே முடியாதாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. பட் எது எப்படியோ நம்ம மார்க்கண்டேயர் என்ன சொல்லிடுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தச்சனோட இந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்துல பிரகஸ் ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்கான், அந்த ராஜ்யத்தோட எல்லைக்கு போயிடுங்க. அங்க போய் சந்திரனோட பாடியை வச்சு சிவனை நோக்கி பயங்கரமா வழிபடுங்க. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். சந்திரன் காப்பாத்தப்படுவான்னு விதி இருந்தா அந்த விதி என்னையும் அங்க கூட்டி வரும், இல்ல என் மந்திரம் அங்கே உங்களை தேடி வரும், நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லி மார்க்கண்டேயரும் இவங்களை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் மந்திரத்தை சொல்லல. அந்த பக்கம் நம்ம சதி கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீரர்கள் புடைசூழ அவரை சேஃபா கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கையால மண் எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்க வர்றாங்களோ அதே இடத்துல நம்ம விஷ்ணு, பிரம்மா, லட்சுமின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையா சதிதேவி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம விஷ்ணு அவரோட லீலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் வந்திருக்காப்ல. தச்ச ரேக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த சரிய இவங்க வழிபட வாய்ப்பே இல்லங்கிறதுக்காக தான் ஏதோ தச்சனுக்கு சாதகமா இவர் செயல்படுற மாதிரி செயல்பட்டு அந்த வலயத்துக்குள்ள இருந்த நம்ம சதிதேவியை இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து வெளியில பண்ணதுனாலதான் இப்ப சதிதேவி வெளியில வந்திருக்காங்க. இப்போ இவங்களை இந்த ரெண்டு தெய்வமும் வழிபடுறதுக்கான வாய்ப்பு கிட்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாரதரும் நாராயணா நாராயணான்னு நாராயணைய கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வீரர்கள் என்ன பண்றாங்க, சதி கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு, தேவி என்ன மன்னிச்சிடுங்க, உங்க கைப்பட நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், மண்ணெல்லாம் நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுத்துட்டு அங்க காவகாக்குறாங்க. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சதியும் சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்துல மண் எடுக்க போனாங்க. இந்த பக்கம் நம்ம விஷ்ணு லட்சுமியை பார்த்து லைட்டா கன்சுமிட்ற ஏதோ ஒரு லீலைய லட்சுமியை செய்ய சொல்றாரு. இது என்னடா புது கேஸா இருக்கு, லட்சுமியால இந்த இடத்துல என்ன மாதிரி உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம லட்சுமி சதிதேவி மண் எடுக்க போன அந்த கேப்ல சதி மாதிரியே உருவம் பூண்டு சும்மா மண் எடுத்து கொண்டு போய் வீரர்கள் கிட்ட கொடுக்க வீரர்கள் லட்சுமிய சதின்னு நினைச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரிஜினல் நம்ம சதிதேவி வெளியில வந்து பார்க்கும்போது வீரர்கள் அங்க காவகாக்கிறதுக்கு இல்ல. என்ன வீரர்களை காணமே, வீரர்களே நீங்க எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு சுத்தி முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரர்கள் அங்க இல்ல. அதே சமயம் இந்த பக்கம் இந்த ரெண்டு தெய்வமும் என்ன பண்றாங்க, சாதாரண மானிட ரூபத்துக்கு இரண்டு அந்தணர்கள் மாதிரி மாறுவேடம் பூண்டு நம்ம சதிக்கு முன்னாடி வந்து இப்ப நிக்கிறாங்க. சதி கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு உதவி வேணுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன உதவி கேட்க போறாங்க, அதுக்கு நம்ம சதி என்ன சொல்ல போறா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. விதி வந்து கடவுளை கூட விட்டு வைக்கல, அவங்களே பல பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏங்க எல்லாரும் எதுக்குங்க தச்சனுக்கு பயந்து சாகுறீங்க? இப்போ சிவன் வந்து தச்சனை கொல்றேன்னு போனவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு, அவரை கூல் பண்ணலாமேன்னு பார்க்குறீங்க. உங்க பக்தன் கிட்ட போய் நீங்க சொன்னா செய்ய மாட்டாரா? தச்சனை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் சாபம் கொடுத்தது சந்திரனுக்கு. அவர் வந்தாது, அவர் சாபத்தை நீக்கின பிறகு அவரை கொள்ளணும். சரி வாங்க நம்ம பார்ட் 21 பார்க்கலாம். ரெடி? ரெடி. போன பாட்டுல ரெண்டு விதமான பிரச்சனை பார்த்தோம். ஒண்ணு, சிவனோட அந்த சாபத்தினால சிவனுக்கு பூஜை கிடையாதுன்னு தச்சன் சபிச்சதுனால சிவனை நம்ம பிரம்மதேவரும் விஷ்ணுவும் கும்பிட முடியாம போகுது. சிவனை கும்பிடாம அவரோட அந்த கோபத்தை தணிக்க முடியாது, ருத்ர ரூபத்துல இருக்கிற அந்த சிவனை மலையறங்க சொல்ல முடியாது. இது ஒரு பிரச்சனைனா அந்த பக்கத்துல சந்திரன் கல்லாக கிடக்கான், சாக கிடக்கான். அவனை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சிவ மந்திரம் இருக்கு. ஆனா அந்த சிவ மந்திரம் சாபத்தினால வேலை செய்யாது, சந்திரனை காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஒர்க்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு அவங்க ரெண்டு பேரு
சிவனோட அந்த கோபத்தை தணிக்கிற வேலையை பார்த்தாங்க. இந்த பக்கம் சந்திரனை காப்பாத்துறதுக்காக மார்க்கண்டேய முனியை பாக்குறதுக்காக சந்திரனோட அப்பா நம்ம காசிப முனி எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு மார்க்கண்டேய முனி என்ன சொன்னாரு, தட்சனோட எல்லையை தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பிரகாச ராஜ்யம் அந்த எல்லையில போய் நீங்க பூஜை பண்ணுங்க, பாடியை வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. விதி கூடி வந்தா சந்திரன் காப்பாற்றப்படணும்னு விதி இருந்தா ஏதாவது ஒரு வகையில சந்திரன் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார் அப்படின்னு மார்க்கண்டேய முனி சொல்லி அனுப்பிச்சு வச்சாப்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். விஷ்ணுவும் பிரம்மதேவரும் அவங்களோட தெய்வ ரூபத்துல இருந்து மானிட ரூபத்துக்கு, அதுவும் அந்தனர் ரூபத்துக்கு மாறி சதிதேவியை மீட் பண்றாங்க. சதிக்கிட்ட உங்களை பார்க்கும்போது அந்தனர் பெண்ணு மாதிரி தெரியுது, நாங்களும் உங்க குலத்தை சேர்ந்தவங்க தான், அந்தனர்கள் தான், எங்களுக்கு ஒரு உதவி தேவை, நீங்க மறுக்காம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சதிதேவி, என்னால பெருசா என்ன செஞ்சிட முடியும், தவிர எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எங்க அப்பா தேடுவாரு, வீரர்கள் கூட எங்க பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போகணும்னு சொல்றாங்க. இல்ல ஒன்னும் பெருசா நேரமாகாது, உங்க உதவி தேவை, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு கேட்க, என்ன உதவி என்ன ஏதுன்னு நம்ம சதிதேவி விசாரிக்க, அதுக்கு நம்ம விஷ்ணு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது இருக்காரே இந்த பெருசு தாம் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா கண்காணிக்கவும் இல்ல, புள்ள வளர்ந்து நிக்கிறான், இப்போ புள்ளைய திருத்தணும், பாவத்துக்கு பிராயச்சித்தனம் தேடணும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரத்துக்கு உங்களோட உதவி இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியாது தேவி அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, சதியும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சதியோட ரூபத்துல போயிருக்கிற நம்ம லட்சுமி தேவி மண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அக்காமார்கள் எல்லாம் பாக்குறாங்க பழகுறாங்க, பட் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. காவலர்களும் சதி நினைச்சு விட்டு லட்சுமி தேவியை கொண்டு வந்து அவரோட ரூமுக்குள்ள அடைச்சிட்டு, உங்களை ரூமுக்குள்ள அடைத்து விட்டு வெளியே நின்று காவ காக்கணும்னு எங்களுக்கு உத்தரவு இருக்கிறது, அதனால எங்களை மன்னிச்சுக்கங்கம்மா, நீங்க உள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வெளியில போக இந்த அம்மா சிரிக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சுய ரூபமான தெய்வீக ரூபத்துக்கு மாறி அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் பல கட்ட பேச்சுவார்த்தையிலையும் கூட சதிதேவி, நான் எதுக்குங்க உங்களுக்கு உதவி செய்யணும், அவர் பையன் திருந்துறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலை இருக்கு, எங்க அப்பா தேடுவாரு, நான் முக்கியமான வேலையா வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லமா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன பண்றாரு, அவரோட பைக்குள்ள கைய விட்டு உள்ள இருந்து சிவலிங்கத்தை அப்படியே வெளியில எடுக்கிறாருங்க. அந்த சிவலிங்கத்தை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் முடியாதுன்னு சொன்னவங்க அந்த லிங்கத்தை பார்த்ததும் அடுத்த செகண்ட் அப்படியே அமைதியாயிராங்க. இவங்க என்ன சொன்னாலும் சரி, சிவ பூஜை பரவாயில்ல சரி அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சிவனுக்கு பூஜைன்னதும் அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆமா நீங்க எப்படி சிவலிங்கத்தை பூஜை செய்ய முடியும், சிவனுக்கு தான் பூஜை கிடையாது அப்படின்னு சாபம் இருக்கிறதே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு, இந்த பெரியவரோட புள்ளையோட தோஷம் சபிக்கப்பட்ட அந்த சிவனை வணங்கினாதான் விலகும்னு சாஸ்திரம் சொல்லுது, நாங்க என்ன செய்ய அப்படிங்கிறார். இப்ப யாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்க, நீங்க உதவி செய்யலைன்னா இந்த சிவனை எங்களால கும்பிட முடியாது, உதவி செய்யுங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை கேட்டாங்க. சிவலிங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் அப்பா புள்ளைய தேடி ரூமுக்குள்ள போய் பாக்குறாரு. கூப்பிட்டு பாக்குறாரு, சதி அங்க இல்ல, எங்கடா சதியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. மன்னரோட சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா சதி தேவி அங்க இல்ல. அந்த அறிவுகட்ட முட்டா பசங்க எங்கடா வெளியில இருக்காங்க, இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு திட்டினா அவங்க எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல, அப்படியே கம்முன்னே இருக்காங்க. அதே சமயம் பார்த்தா அங்க படுக்கையில தாமரை மலர்கள் இருக்கும். இந்த மலர்கள் இங்க எப்படி வந்தது, யார் வச்சா அப்படி இப்படின்னு சத்தம் போறாரு. காவலர்களை செம திட்டி போய் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க என் பொண்ணு அப்படின்னு சத்தம் போறாரு. அந்த பக்கம் ஒரு வழியா சதி தேவியை சம்மதிக்க வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க கையில சிவலிங்கத்தை கொடுத்து சிவலிங்கத்தை பூஜை பண்ற மாதிரி இவங்க சதி தேவியை பூஜை பண்றாங்க. ஆனா இது நம்ம சதிக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சிவலிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார சொல்றாங்க, நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க 2 தெய்வங்கள் எதுக்கே இருக்கக்கூடிய நம்ம சதி தேவியை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவனோட அந்த இன்னொரு பாதியை பூஜை பண்றாங்க. சாபம் கிடைக்கப்பெறாத அந்த ஒரு பாதி நம்ம சதிதானே, அவங்கள வணங்குறாங்க. சதியை கும்பிட அதுவும் எப்பேற்பட்ட தெய்வங்கள் அந்த 2 பேரு, அவங்க 2 பேரு கும்பிட அந்த பக்கம் ருத்ர ரூபத்துல இருக்கிற நம்ம சிவனோட அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நாரதரும் லட்சுமியும் பார்த்து நடக்கிற அந்த லீலைய கண்கொள்ளா காட்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ருத்ர ரூபத்துல இருக்கிற அந்த சிவனோட ரூபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து நம்ம நந்தி முன்னாடி நார்மல் மோடுக்கு வந்து நிக்கிறார். கோபம் தணிஞ்சு நிக்கிறார். அத இந்த பக்கத்துல நம்ம சதிதேவியால கூட உணர முடிகிறது. அவங்க உடம்புலயும் ஒரு மாற்றம், ஏதோ பதட்டமே இல்லாம கோபமே இல்லாம கொஞ்சம் நார்மலான மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. மன நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் பார்த்தா அவங்க கையில இருந்த கருப்பு கலர் சிவலிங்கம் இப்போ அப்படியே வெள்ளை கலர்ல மாறி நிக்குதுங்க. இது என்ன அதிசயம், ஏன் கல்லோட கலரு சிவலிங்கத்தோட கலரு கருப்புல இருந்து வெள்ளைக்கு மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சதிதேவி விசாரிக்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு அருமையான ட்விஸ்டிங் நிகழ்ந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்லதையும் கெட்டதையும் நீங்க சேர்க்கிறீங்கன்னா என்ன ஆகும், நல்லது 50%, கெட்டது 50%, ரெண்டையும் சேர்க்கும் போது 2 பேலன்ஸ் ஆகி நியூட்ரல் ஆயிடும். அதே மாதிரி தான் இங்க சிவனோட ஒரு பாதி
மறுபாதி சபிக்கப்பட்டது. சிவனோட மறுபாதி நம்ம சதி சபிக்கப்படாதவ. அவளுக்கு இங்க பூஜையே நிகழ்த்தப்பட்டதுனால அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகி அந்த சாபம் நியூட்ரல் ஆகி சிவனின் மீது இருந்த அந்த சாபம் இப்போ விலகிடுச்சு. அதை உணர்த்துற வகையில தான் இப்ப சிவலிங்கத்தோட கலரு கருப்பு கலர்ல இருந்து வெள்ளையா மாறி இருக்கு. இத பத்தி இந்த எபிசோட்ல யாருமே விளக்கம் சொல்லல. ஆனா நம்மளால இத ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சதியும் பாக்குறாங்க வெள்ளையாயிடுச்சு. என்ன வெள்ளையாயிடுச்சுன்னு கேட்டுட்டு நிமிந்து பார்த்தா அங்க இருக்க உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த 2 பேரையும் காணோம். சரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் புரியலன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அந்த வெள்ளை கலர் சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு இவங்க அப்படியே அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்க நம்ம நாரதர் வராரு. ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அடியேனின் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட அவங்க விசாரிக்கிறாங்க வந்தது யாரு, என்ன எதுக்காக இந்த கருப்பு கலர் சிவலிங்கம் வெள்ளை கலர் ஆச்சு அப்படின்னு விசாரிக்க அதுக்கப்புறம் தான் நம்ம நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தேவி உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, சாட்சா உங்க அப்பா தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விஷ்ணுவும் பிரம்மதேவர் தான். பிரம்மதேவர் யாரு? இந்த பொண்ணோட தாத்தா. முப்பெரும் கடவுளை 2 பெரிய கடவுள்கள் வந்து உங்க முன்னாடி நின்னு உங்களை பூஜை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது எது என்ன பூஜை பண்ணாங்களா? இல்லையே சிவலிங்கத்தை தானே பூஜை பண்ணாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இல்ல சிவனுக்கு சாபம் இருந்ததுனால சிவனை கும்பிட முடியாது. அந்த பக்கம் சிவன் பயங்கர கோவப்பட்டு உங்க அப்பாவை கொல்ற ரேஞ்சுக்கு போய் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறாரு. அவரோட கோபத்தை தணிக்கணும், இல்லைன்னா பிரளயமே ஏற்பட்டு விடும். அதற்காகத்தான் இவங்க சபிக்கப்பட்ட சிவனோட ஒரு பாதியை கும்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு சபிக்கப்படாத சிவனின் மறுபாதியான உங்களை பூஜை பண்ணி உங்களுக்கே தெரியாம உங்களை பூஜை பண்ணி அந்த பக்கம் சிவனோட கோபத்தை தணிச்சு சிவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மேட்டர் எல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல விஷயத்துல சிவனின் மீது இருந்த அந்த சாபமும் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் எடுத்து சொல்றாரு. அதை கேட்டதுமே நம்ம சதிதேவிக்கு ரொம்பவே சந்தோஷங்க. பரவாயில்ல இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. அவங்க கனவுல அடிக்கடி வரக்கூடிய சிவபாதி சக்திபாதி ஒரு ரூபம் இருக்கும் இல்லையா, அந்த ரூபத்தையும் அந்த நாட்டியத்தையும் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. நாரத சொன்னது எல்லாமே சரிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் சந்திரனோட நிலைமையை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி உங்க அப்பா சந்திரனை கல்லாக சொல்லி சாபமிட்டு விட்டார், இப்போ சந்திரனை காப்பாத்தணும் அப்படின்னா சிவமந்திரம் மட்டும் தான் உதவி செய்யும். ஆனா சிவமந்திரம் சிவன் சபிக்கப்பட்ட நிலைமையில வேலை செய்யாது. அதனால மார்க்கண்டேய முனி அதுக்கு ஒத்து வராம அப்படியே குகையிலேயே நின்னுட்டாரு. உதவி செய்யணும்னு அவருக்கு மனசு இருக்கு, பட் எதுக்கு வம்புன்னு ஒதுங்கிட்டாரு. இப்போ உங்களோட புண்ணியத்தினால சிவனின் மீது இருந்த அந்த சாபம் இப்போ சரியா போச்சு. இனி சிவமந்திரம் வேலை செய்யும். நீங்க சந்திரனை காப்பாத்துறதா இருந்தா உடனே மார்க்கண்டேய முனியை போய் பாருங்க. அவர் மனசு வச்சா சிவ மந்திரத்தை சொல்லி சிவனை வர சொல்லி இந்த சாபத்தை போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரனை காப்பாற்றலாம் எடுத்து சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சதிதேவி தன்னோட அக்காமார்களோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க மார்க்கண்டேய முனியை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் சந்திரரோட காலு முழுக்கவே கல்லாயிடுச்சு. மார்க்கண்டேய முனியை எப்படி நான் போய் பார்க்கறது, எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு நாரதர் கிட்ட கேட்க, நான் இருக்கிறேன் தாயே வாருங்கள் அப்படின்னு கையோட நாரதர் கூட்டு வந்துறாரு மார்க்கண்டேய முனியோட குகைக்கு. அங்க பார்த்தா பூக்களை பூஜை செய்யக்கூடிய அந்த பூக்களையே நம்ம சதிமேல தூவி வரவேற்கிறாரு மார்க்கண்டேய முனி. வரவேண்டும் வரவேண்டும் சிவனின் மறுபாதியே வரவேண்டும் ஆதிபரா சக்தியே வரவேண்டும் அப்படின்னு வரவேற்கிறாரு. இதெல்லாம் நம்ம சதிதேவிக்கு ரொம்ப புதுசா இருக்கு. மலர்களை தூவி வரவேற்றது மட்டும் இல்லாம ஆலாத்தி எடுக்கிறார். அப்புறம் சதியை உட்கார வச்சு அவங்களோட காலுக்கு காலாபிஷேகமும் செஞ்சு விடுறாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு, நம்ம காலை பிடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சதிக்கு கொஞ்சம் தயக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நல்ல வேலை பாலாபிஷேகமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கையோட அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி சந்திரருக்கு உதவி செய்யணும், உங்களால வர முடியலனாலும் பரவாயில்ல அந்த சிவமந்திரத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அந்த மந்திரத்தை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தட்சனோட நாட்டோட எல்லை பகுதியை தாண்டி அந்த பக்கத்துல சந்திரனுக்காக ஒரு மிகப்பெரிய பூஜை நடக்குது. காசிபரிசியில இருந்து சந்திரரோட அப்பால இருந்து நம்ம ததீசி குருநாதர் உட்பட எல்லா பேரும் ஒரு பக்கமா இருந்து சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரரோட 2 பொண்டாட்டிகளும் அம்மா கூட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு பூஜை பண்றாங்க. கொஞ்சம் தனியா உட்கார்ந்து நம்ம சதி அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த சிவமய மந்திரத்தை சொல்லி சந்திரரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக ததீசியோட சிஷ்யர்கள், சப்த ரிஷிகள்ல நல்ல ரிஷிகளோட சிஷ்யர்கள்னு நிறைய பேர் வந்து சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பக்கத்துல அகோரிகள் இன்னும் சில பேரு மகாதேவ் 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 ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க இந்த ஏரியாவை கடந்து போறாங்க. ஊர்வலம் மாதிரி வந்திருப்பாங்க போல. இங்க ஏதோ விசேஷமா நடக்குன்னு சொல்லிட்டு இங்க அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே கூட்டத்துல சிவனை கும்பிடக்கூடிய சிவமங்கையர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மங்கையர்கள்ல ஒருத்தியா வரது யாரும் தெரிகிறதா? சாட்சா அன்று நாட்டியக்காரியா இருந்த இன்னைக்கு சிவனோட பரம பக்தியா இருக்கிற நம்ம மாதங்கி வந்திருக்காங்க. மாதங்கிய சதி பார்த்ததும் அம்புட்டு சந்தோஷம். 2 பேரும் கட்டி பிடிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறாங்க. பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, சந்திரனோட உசுரை காப்பாத்திரலாம், மனதுல சிவனை நினைச்சு நீ விடாம பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அந்த நாள் என்னங்கறத நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். கும்பிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம்
கல்லாகி கொண்டிருக்கிற சந்திரரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பேர் பூஜை செய்யற சமயம் அந்த பக்கம் நம்ம தட்சன் என்னன்னா சதிதேவி கொடுத்ததா நினைச்ச 32 அம்சங்களும் கொண்ட மங்கையர் யாரு, ஒரு கன்னிப்பெண் யாரு, நம்ம சதி. அவங்க கொடுத்த மண்ணுன்னு நினைச்சு லட்சுமி தேவி கொடுத்த அந்த மண்ணை வச்சு ஒரு கிரகத்தை உருவாக்குற வேலையை சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். 32 அம்சங்களும் கொண்ட ஒரு கன்னியர் மண் எடுத்து கொடுத்தா ஒரு கிரகத்தை செய்ய சந்திரனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்குறது சாத்தியமே. ஆனா இங்க மண் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது யாரு, நம்ம லட்சுமி தேவி. அவங்களுக்கு இல்லாத அம்சங்களா? 32 அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கலாம், பட் அவங்க கல்யாணமானவங்க. சோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் ஆகாததுனால நம்ம தட்சன் செய்யற இந்த மந்திர வேலைகள் எல்லாம், இந்த தந்திர வேலைகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே சமயம் அங்க நம்ம தட்சனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு முனி இருக்காப்ல, அந்த முனி வராப்ல. அவர் வந்து நீங்க இப்படி கஷ்டப்பட்டு சந்திரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் என்னடான்னா உங்க பொண்ணு சந்திரனோட பொண்டாட்டி மாருங்க, அதுவும் உங்க பொண்ணுங்க, உங்க சம்பந்தி, உங்க மருமக புள்ளன்னு எல்லா பேரும் அந்த பக்கத்துல உட்கார்ந்து சந்திரனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, என் சாபத்தை அந்த ஆண்டவரே வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க சந்திரனை சரி பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கிரகத்தை உருவாக்கிட்டேன்னா சந்திரன் டம்மி ஆயிருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உருவாக்குற முயற்சியில இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா கால்ல இருந்த அந்த கல்லு இப்ப சந்திரனோட முகம் வரைக்கும் வந்துருதுங்க, நெத்தி வரைக்கும் அப்படியே கல்லாயிட்டே இருக்கு. அந்த பக்கத்துல அவர் ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்காருல, அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல கிட்டத்தட்ட மூக்கு வரைக்கும் அவர் உருவாக்கிட்டார். அந்த பக்கம் இவ்வளவு பேர் கும்பிடும் போது ஒத்தாளு கூப்பிட்டாலே நம்ம சிவன் வந்துருவாப்ல, இவ்வளவு பேர் கூப்பிடும் போது சிவன் வராமலையா? அதுவும் சிவமய மந்திரத்தை சொல்லி கூப்பிடும் போது வராமலையா? வந்து விட்டார் நமது சிவன். எப்பவும் போல ஒரு புகைக்கு மத்தியில நம்ம சிவன் தோன்றுகிறார். பார்த்ததும் எல்லா பேரும் ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. சிவன் வந்ததும் தன்னோட கைகளை உயர்த்தி சிவ மந்திரத்திற்கு மதிப்பு கொடுத்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி கல்லாக கடந்த நம்ம சந்திரனை, அவனோட தலை மூளை வரைக்கும் கல்லா இருந்தா இந்நேரம் அவனை காப்பாத்திருக்க முடியாது. நல்லவேளை அதுக்குள்ள நம்ம சிவன் வந்து சந்திரரை காப்பாத்தி விடுகிறார். அசைவே இல்லாத சந்திரனோட கண்கள் இப்ப அசையுது. அடுத்து உடல் அசையுது. எந்திரிச்சதும் சிவனை பார்த்ததும் சிவனோட கால்ல விழுந்து வணங்குறார். அதே சமயம் அந்த பக்கம் சந்திரர் முழுமையடைஞ்சதுனால சந்திரருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அது சிலையாகி அப்படியே போத்துன்னு கீழே விழுந்துருது. ரீப்ளேஸ்மெண்ட் வேலை செய்யல. இந்த பக்கம் தட்சனும் புரிஞ்சுக்கிறான், அந்த பக்கம் சந்திரர் முழுமையடைந்து விட்டார், சந்திரர் குணமடைந்து விட்டார் அப்படின்னு பார்த்து பயங்கர கோபம் வருது. இருந்தாலும் என் சாபத்தை அவ்வளவு ஈஸியா யாராலையும் சரி பண்ணிட முடியாது, தட்சனின் சாபம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பக்கம் நம்ம சிவன் சந்திரனை பார்த்து கொஞ்சம் அவசரப்படாத தம்பி, தட்சனோட அந்த சாபத்துல இருந்து நீ கம்ப்ளீட்டா முழுமையா குணமடையல, அப்படி குணப்படுத்தவும் முடியாது. நீ என்ன அவ்வளவு சாதாரண தப்பா பண்ண? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிற? 2 பொண்டாட்டியை கட்டிப்பியா, அதுல ஒரு பொண்டாட்டிய பொண்டாட்டியாவே நீ நடத்த மாட்டியா? இப்படி இருக்கிறவன் என்ன நடந்திருந்தாலும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா இல்லையா? இவர் பக்கம் தப்பு இருக்கிறதுனால சொல்ல போனா அந்த தட்சன் தான் மருமகன்னு கூட பார்க்காம உன்னை தண்டிச்சிருக்கிற, சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாவம் பார்த்து விடல, தண்டிச்சிருக்கிற. என்ன தண்டிக்கும் போது தான் மருமகனை மட்டும் தண்டிக்காம நவ கிரகத்துல இருக்கிற சந்திரனையும் தண்டிக்கிறோங்கிற அந்த புத்தி மட்டும் அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. எது எப்படியோ அந்த சாபத்துல இருந்து நீ முழுமையா குணமடைய வாய்ப்பு இல்ல, ஏதோ நான் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சிவன் சொல்றாரு. இருந்தாலும் மறுபடியும் எல்லாரும் கால்ல விழுந்து சந்திரனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவன் தப்ப உணர்ந்துகிட்டா இனிமே 2 மனைவிமாரையும் நல்லபடியா அவர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க கூட ஆமா சந்திரனை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கேட்க சிவன் யோசிக்கிறார், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அன்னைக்கு ரிஷி மார்க்கண்டேய முனிக்கு நீங்க அமரத்துவம் கொடுத்தீங்க, அப்படி இருக்க சந்திரருக்கு ஏதாவது நீங்க செய்யலாமே அப்படின்னு எல்லா பேரும் கெஞ்சுறாங்க. உடனே நம்ம சிவனும் இதுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அத வேணா செய்யலாம்னு நம்ம சிவனே சொல்றாரு. பிரபஞ்ச அதிபதி தட்சனோட சாபத்தை முழுமையா குணப்படுத்த முடியாது, இருந்தாலும் அந்த சாபத்தோட தன்மையை ஓரளவு என்னால கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சிவனே சொல்லிடுறாரு. இந்த நாள் சந்திரனை நம்ம சிவன் காப்பாத்தின நாள். நிறைய பேரு ஏதோ பூஜைக்காக ஒண்ணு சேர்ந்துட்டோம், இன்னும் நிறைய பேர் உங்களை பூஜிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து எங்களோட பூஜையை ஏத்து எங்களை ரட்சிக்கணும் சாமி அப்படின்னு வேண்டிக்க சிவனும் சரின்னு ஒத்துக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சந்திரன் தலைமையில நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட சந்திரன் தலைமையில சிவனை சிறப்பிக்க இன்று ராத்திரி முழுக்க ஏதோ ஒரு பூஜை நடக்க போகுதான். சிவனும் அந்த பூஜையில கலந்துக்கிறாரு. வணக்கத்தை போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டென்ன டான்ஸ் என்ன கூத்தென்ன கும்மாளம் என்ன எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த நாள் முழுக்க எல்லா பேரும் சந்தோஷமா இருக்காங்க, சிவனையும் சந்தோஷப்படுத்துறாங்க. அதுல நம்ம சிவனோட மனம் குளிர்ந்து அவங்களோட அபிஷேகத்தை ஏத்துக்கிறார், அவங்களோட அர்ச்சனையை ஏத்துக்கிறார், அவங்களோட பூஜை மலர்களை ஏத்துக்கிறார். நம்ம சந்திரன் பொண்டாட்டிமார்களோட வந்து வணக்கம் வச்சு அவரும் நன்றி சொல்றார். நம்ம சிவனும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று வானத்தை பார்க்க தட்சனோட சாபத்தோட தன்மையை குறைக்கிறதுக்காக அவர் சில சித்து விளையாட்டுகளை செய்கிறார். அதே சமயம் அங்க நம்ம விஷ்ணு வந்துடுறாரு, பிரம்மதேவர் வந்துடுறாரு. அவங்களும் சிவனை வணங்கி சந்திரரை காப்பாத்துறதுக்காக ஏதாவது செய்யுங்கிற மாதிரி கேட்க இன்னும் சிவன் அவரோட சித்து விளையாட்டுகளை செய்து சந்திரனோட சாபத்தோட ஒரு பகுதியை அவர் ஏத்துக்கிறார். அப்படியே அது சிவனோட
சிவனை நோக்கி வருது. சிவனோட தலையில சந்திரனுக்கான அந்த சாபத்தின் தன்மைகள் போய் அப்படியே அரைநிலா வடிவுல போய் சிவனுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு கிரீடம் மாதிரி போய் உட்காந்துக்குது. யாராவது நோட் பண்ணீங்களான்னு தெரியல, பொதுவா சிவனோட தலையில இந்த மாதிரி அரைவட்ட வடிவுல சந்திரன் இருக்கும். ஆனா எபிசோடோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சீன் வரைக்கும் அது இல்லாம இருந்தது. யாராவது நோட் பண்ணி கமெண்ட்ல சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நோட் பண்ணாதவங்க இப்ப நோட் பண்ணிக்கங்க. இப்படித்தான் சிவனோட தலைக்கு சந்திரர் அரை நிலா வடிவுல வந்து உட்கார்ந்தார். இப்ப அதற்கான காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சாபத்தின் தன்மையால சந்திரருக்கு இப்போ பாதி சாபம் பாதி சிவனோட ஆசீர்வாதமும் இருக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா முழுமையாக கல்லாக கடவாய் அப்படின்னு நம்ம தச்சன் சபிச்சான் இல்லையா, அதுதாங்க இந்த அமாவாசை. மாசம் 30 நாள்னா 15 நாள் நம்ம சந்திரன் அப்படியே தேய்வாரு, கல்லு மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போவாரு. அதைத்தான் நம்ம அமாவாசைங்கிறோம். அதே சமயம் நம்ம சிவனோட ஆசீர்வாதத்தினால அப்படியே தேஞ்சுக்கிட்டே போனவரு அப்படியே முழுசா செத்து போயிடாம மறுபடியும் சிவனோட ஆசீர்வாதத்தால கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் எனக்கு தச்சன் மேல இன்னி இல்ல அந்த கோபம் வருது. நான் அந்த ராசி தான். எனக்கு ஒரு ஜோசியக்காரர் என்ன சொன்னா தெரியுமா, நீங்க வந்து நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் டவுன்ஃபால் வரும், அப்புறம் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு டவுன்ஃபால் வரும். இது உங்க வாழ்க்கை முழுக்க சாகுற வரைக்கும் வரும். நல்லா வரும்போது யோசிச்சு நல்லா நடந்துக்கணும். அப்புறம் கீழே வருவீங்க போவீங்க. ஏன் சாமி மற்றவங்க மாதிரி இப்படியே போகாதான்னு கேட்டா, நீங்க அந்த அந்த ஏதோ ராசி லக்கணம் ஏதோ சொல்லி நீங்க சந்திரனுக்கு உகந்த ஆளு. அப்ப இப்படி இப்படி ஏறி இறங்கும். இப்பத்தானே தெரியும் இவன் சொல்றான் இதான் ரட்சகனோட வேலை. இவருக்கு தலையில கங்கை ஓடும், அதுக்கும் ஒரு கதை இருக்கு. அப்ப பாருங்களேன், அந்த இப்படி ஏறி இறங்குறதுல அந்த ஏறுறதுக்கு காரணம் சிவன். அவரும் அந்த தலையில வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஐடியா. ஐயா நன்றி, அவர் நிறைய மக்களை காப்பாத்திருக்காரு. ஆமா, பிரகாசம் அடைஞ்சு அப்படியே நிலா முழுமை அடையும், பௌர்ணமி நாள் மாதிரி போய் முடியும். சோ இப்படி மாசம் 15 நாள் சாபத்தால தேய்றதும் மீதி 15 நாள் சிவ ஆசீர்வாதத்தினால மறுபடியும் வளர்றதுமா நம்ம சந்திரன் சாகாம அப்படியே நீட்டலாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுதாங்க அமாவாசை, பௌர்ணமி, வளர்புற, தேய்புற, இதற்கான பேக் ஸ்டோரி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இப்பேற்பட்ட ஒரு விளக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்னு சொன்னார்ல நம்ம சிவன், எனக்காக நீங்க இவ்வளவு கிட்டத்தட்ட காலையில விடிகிற சமயம் அவ்வளவு நேரமும் எல்லா பேரும் எனக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களே, இந்த நாளை சிறப்பு நாளா தான் அறிவிக்கிறதா சொல்றார். இந்த நாளை தான் சிவராத்திரி அப்படின்னு எல்லா பேரும் கொண்டாடணும்னு சொல்றார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சிருந்து எனக்காக என்னை நோக்கி நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற. சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நினைச்சு அன்னைக்கு நாள் முழுக்க தூங்காம என்ன நீங்க வேண்டிக்கிட்டாலும் வேண்டியது கிடைக்கும், கிட்டும், கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம சிவனே சொல்றார். இப்படி தாங்க சிவராத்திரியும் உருவாகுது. மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அவருக்காக வணங்கின ஒரு வேண்டுகோள் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம சிவராத்திரியில உட்காந்து அப்படியே முழிச்சிருந்து சிவன்கிட்ட வேண்டுறோமா, சிவனே எந்த தடை வந்தாலும் சரியா 10 மணிக்கு தூக்கம் வரணும் பாயிடுவாரு. சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து தூக்கம் வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க அறிவுல உனக்கு கடுப்பாயிட்டு போயிடுவாரு. சிலர் வீட்டுல இருக்கு சின்ன பிள்ளைய படுக்க விடாம நைட் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு சிவராத்திரி. என்ன எனக்கு வருத்தம்னா, தச்சனுக்கு ஒண்ணும் வாங்க மாட்டேங்குது. எல்லாருமா சேர்ந்து சிவன் கிட்ட கேட்டு மத்தவங்களை எல்லாம் காப்பாத்துறீங்களே தவிர தச்சன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவர் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்காரு, திருந்த மாட்டேங்கிறாரு. ஐயோ ஐயோ. சரி, பார்த்துட்டோம். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.